சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வாங்க சார், வாங்க 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 உட்காருங்க சார், வாங்க 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 உட்காருங்க, வாங்க உட்காருங்க சார். சரி. என்ன சாப்பிட்றீங்க? வெயிலுக்கு சில்லுன்னு சர்பத் போட சொல்லவா, இல்ல இளநீர் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எங்கேயும் உங்கள் சாரு என்னமோ அவர் வந்துருவாரு, எனக்கு முன்னாடியே வர சொன்னேன். இது வரைக்கும் ஒரு ஆளை காணோம். ஆமாம் சார், சார்னா சும்மாவா, பயங்கர பிஸி இல்ல. இப்போ கூட டெல்லி மும்பைன்னு எக்கச்சக்க ப்ரோக்ராம். நான் தான் விடாம உங்க பேரை சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை சொன்னேன். உங்க பேரை கேட்டதுமே என்ன தோணுச்சுன்னு தெரியல, படக்குன்னு வரேன்னு சொல்லிட்டாரு. சார் சாதாரணமா ஒத்துக்க மாட்டார் சார், ஆளு பெரிய கை. டேய், அப்படி என்னடா செய்யறாரு அவரு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ்ங்க. ஆஹா, நம்ம தூத்துக்குடி ஹார்பர் இருக்குல்ல, அங்க போய் கேக்கேன்ற பேரை சொல்லி பாருங்க, கிடைக்கிற மரியாதைய வேற லெவல்ல இருக்கும். சாருக்கு ஆபீஸ் டெல்லி, பாம்பே, யூரோப், யூஎஸ்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆளு படு கெட்டி சார். சரி சரி, போதும் போதும். ஆள் எப்போ வருவார் அதை முதல்ல சொல்லு. வந்துருவார் சார், இப்போ வந்துருவாரு. இருங்க, தண்ணி குடிங்க, எடுத்துட்டு வரேன். வந்துருவார், குடிங்க. வணக்கம் தம்பி. போன போடையா? இப்போ வந்துருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர வருவாரு. சார். அட ஞான மாமா, நீதானா அது? டேய், என்னடா நீயா? உன் பேரை சொன்னதும் டவுட் ஆனேன். அப்புறம் உனக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுட்டேன். ஏன் முதலையே என்ன வந்து பார்க்கல? டேய், முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்? திஸ் இஸ் மை ஆபீஸ் மாமா. உன் ஆபீஸா? மாமா, இப்ப கரிகாலம் சாதாரண கரிகாலம் கிடையாது, கருவாட்டு கரிகாலம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தொழில் இருக்கு. இனி ரூபாயில டீலிங் இல்ல, டாலர், யூரோ, பவுண்டுன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல தான் டீலிங்கே. பவுண்டுனா தெரியும்ல? டேய், அவருக்கு என்னடா தெரியும்? வெள்ளந்தியான மனுஷன்டா. அவங்க அண்ணனை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா இவங்க அண்ணன் இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப மோசமானவர்டா. இந்த ஆள் முகத்துக்கு முன்னாடி நல்லவ மாதிரி புகழ்ந்து பேசிட்டு, இவர் லேசா நகர்ந்ததும் மட்டமா பேசி விட்டுருவாப்ல. டேய் போதும், நீ ரொம்ப வாசிக்காத, புரியுதா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எப்படி இவ்வளோ காசு? என்ன மாமா கேக்குறீங்க? காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அதானே, தெருவில் படுத்து கிடந்த உங்க அண்ணனை கோபுரத்துல ஏத்தி வச்சு அழகு பார்க்கலையா இந்த விதி? அதே மாதிரி கோடீஸ்வர வீட்டு பயலா பிறந்தனா உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட அல்லாடி வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதா? டேய், இவன் தான் சொல்லக்கூடாதா? டேய், உங்ககிட்ட எல்லாம் பேசணும் எனக்கு அவசியமே கிடையாதுடா. போ மாம்சே, போன வேகத்துல திரும்ப வருவீரு. டேய், ஷார்ட் டைம்ல நான் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டேன்னு நிறைய பேருக்கு பொறாம. ஆனா எவ்வளவு அடிபட்டு வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். யோ, அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கணக்கெல்லாம் வந்துட்டுல? இருக்கு சார், எடுத்து வை. எல்லாம் ஒரு ஆளு, இவனை போய் பார்க்க வந்தப்ப என்ன சொல்லணும்? யோ, எக்ஸ்போர்ட் எல்லாம் எவ்வளோ ஆயிருக்கு பார்த்து சொல்லுங்க. எல்லா டீட்டெயிலையும் எடு. குழந்தை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. ஏம்பா,
இந்த கரிகாலம் பையன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆமாம் தெரியும். என் மச்சனை காசை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து முதலீடு பண்ணான். ஒரே மாசத்துல அவன் பெரிய இடத்துக்கு போயிட்டான். கரிகாலம் கைராசிக்காரனா தான் இருக்கான். நானும் கேள்விப்பட்டேன்ப்பா. இப்போ நானும் அந்த பையனை பார்த்து முதலீடு பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். நல்ல விஷயம் தானே. நீ உன் மகனுக்கு தொழில் ஆரம்பிக்கிறேன். கரிகாலத்தை ஆரம்பி